2026 T20 வேர்ல்டு கப்ல கிட்டத்தட்ட 20 அணிகள் மோதுகின்றன. இந்த 20 அணிகள்ல பல அணிகள் பாத்தீங்கன்னா பெரிய அணின்னு சொல்லுவோம். ஒரு சில குறிப்பிட்ட அணிகள் சிறிய அணிகள்னு சொல்லுவோம். அது எல்லாமே கற்பனை ரீதியா வகுக்கப்பட்டதுதான். நாமளா நினைச்சுக்கிறது அவங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யார் கூட இது வரைக்கும் மோதி இருக்கிறாங்க, யாரை இது வரைக்கும் பீட் பண்ணி இருக்கிறாங்க, இதை வச்சுதான் பெரிய அணிகள் சிறிய அணிகள் இன்னைய வரைக்கும் வகுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் ஐசிசி அப்படிதான் ரேங்க் அடிப்படையில கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த T20 வேர்ல்டு கப் தொடர்ல பெரிய மாற்றத்தை இந்த சிறிய அணிகள் பெரிய அணிகளை தோக்கடிச்சு நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே எல்லா ரசிகர்களுக்கும் ஒரே எதிர்பார்ப்பு தான், யார் இந்த இடத்துல அடுத்த சுற்றுக்கு ஒவ்வொரு குரூப்ல இருந்து 2 அணி போக போறாங்க, அது யார் என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. தற்பொழுது ஆஸ்திரேலியா வெளியே போகுமா, இங்கிலாந்து உள்ள வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சும்மாவா சொல்லியிருப்பாங்க. இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சோமோ அவங்க வெற்றி பெறல, யார் வெற்றி பெற மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த நாட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம், உலக கிரிக்கெட் ரசிகர் மக்களுக்கு ஒரு திருப்பு முனையா அது அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு குரூப்லயும் 5 அணிகள் விளையாடுறாங்க. மொத்தமா 4 குரூப் இருக்கு. 20 அணிகள் பங்கேற்று இருக்கிறாங்க. ஒவ்வொரு அணியும் 2 போட்டி 3 போட்டி மட்டும் தான் விளையாடி இருக்காங்க. மேக்சிமம் ஒரு அணி 3 போட்டிக்கு மேல விளையாடல இன்னமும். ஆனா இந்த இடத்துலயே அடுத்த சுற்றுக்கு யார் போக போறாங்கன்ற ரிசல்ட் தெளிவா தெரிஞ்சிருக்கு. 2 குரூப்ல மட்டும் கன்ஃபியூஸா இருக்கு. அந்த வகையில குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், நெதர்லாந்து, நமீபியா, யுஎஸ்ஏன்னு சொல்லிட்டு 5 அணிகள் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 அணிகள்ல கடைசி இடத்துல நமீபியா தான் இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, ஆடி இருக்கிற 2 போட்டிகள்ல ஒரு போட்டியை கூட ஜெயிக்கல, ஒரு புள்ளியை கூட வாங்கல. ஆனா -2.8 ரன் ரேட்டோட 5வது இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி நெதர்லாந்து யுஎஸ்ஏவும் 3வது இடம் 4வது இடம் இவங்க வகிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரே புள்ளி தான் வச்சிருக்காங்க. 3 போட்டிகளை விளையாடி ஒரு போட்டியில மட்டும் ஜெயிச்சு தலா 2 புள்ளிகளை வாங்கி -1.352 ரன் ரேட்டோட நெதர்லாந்து 4வது இடத்துலயும், 3வது இடத்துல யுஎஸ்ஏ 0.533 ரன் ரேட்டோட 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இடத்தை இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் வாங்கி இருக்காங்க. இவங்க 2 பேருமே தலா 2 போட்டிகளை விளையாடி 4 புள்ளிகளோட சரிக்கு சமமா நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இந்தியா +3.050 ரன் ரேட்டோட முதல் இடத்துலயும், 2வது இடத்துல பாகிஸ்தான் 0.932 ரன் ரேட்டோட செகண்ட் பிளேஸ்லயும் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க தான் அடுத்த சுற்றுக்கு போக போறாங்கன்னு இந்த குரூப் ஏல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா, யாருக்கு ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு செகண்ட் இடம், அது யாருக்குன்றது முடிவு பண்றது நாளைக்கு நடக்க போற போட்டியில தான் தெரியுமே. ஆனா இவங்க போட்டியில களத்துல பெர்ஃபார்ம் பண்றதை விட வாயில செமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப், இதுல ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமன் இந்த 5 அணிகளும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஓமன் அணி 3 போட்டிகள் விளையாடி ஒரு போட்டியை கூட ஜெயிக்காம, ஒரு புள்ளியை கூட எடுக்காம -4.546 ரன் ரேட்டோட கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி அயர்லாந்து ஆடி இருக்கிற 3 போட்டியில ஒரு போட்டியில மட்டும் ஜெயிச்சு 2 புள்ளிகளை பெற்று இந்த இடத்துல +0.150 ரன் ரேட்டோட 4வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த குரூப் பி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், ஒன்னு ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்க, இன்னொன்னு ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்க. இவங்க 2 பேரும் ஜெயிச்சு அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவாங்கன்ற ஒரு யோகத்துல நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய மாற்றமே வேற. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேருமே திரும்பி பார்க்கிற மாதிரி தான் ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை 23 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு சாவு மணி அடிச்சிருக்காங்க. அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையை உருவாக்கி இருக்காங்க. அந்த வகையில இந்த குரூப் பில 2 போட்டிகளை ஆஸ்திரேலியா விளையாடி இருக்காங்க. இந்த 2 போட்டியில ஒரு போட்டியை மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டியை ஜெயிச்சு 2 புள்ளிகளை பெற்று +1.100 ரன் ரேட்டோட 3வது இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 இடம் யாரும் தானே கேக்குறீங்க, ஒன்னு ஜிம்பாப்வே, இன்னொன்னு ஸ்ரீலங்கா. ஆனா இந்த இடத்துல ரன் ரேட் அடிப்படையில பார்க்கும்போது தான் இவங்களை ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாருன்னு பிரிக்க முடியும். 2 போட்டிகளை விளையாடி 2 பேருமே தலா 4 புள்ளிகளை வச்சிருக்காங்க, 2 மேட்சை ஜெயிச்சு. ஆனா இந்த இடத்துல 1.984 இந்த ரன் ரேட் அடிப்படையில ஜிம்பாப்வே 2வது இடத்துல இருக்கிறாங்க. முதல் இடத்துல 3.125 இது எல்லாமே பிளஸ்ல இருக்கக்கூடிய ரன் ரேட். அந்த அடிப்படையில முதல் இடத்துல ஸ்ரீலங்கா இருக்கிறாங்க. குரூப் ஏல சொன்ன மாதிரி குரூப் பில இவங்க 2 பேர் தான் உள்ள போக போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காவே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல 3 பேருக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அதுவும் இல்லாம இந்த போட்டியில ஒருவேளை ஆஸ்திரேலியா இந்த இடத்துல தோத்துடுறாங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட, ஸ்ரீலங்கா உள்ள போகும், ஆஸ்திரேலியா வெளியே போகும்.
ஒருவேளை ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே இவங்க 2 பேர்கிட்ட தோத்துட்டா ஸ்ரீலங்கா வெளியே போயிடுவாங்க. கடைசியா இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா கிட்ட மட்டும் ஜெயிச்சா போதும், முதல் இடத்துக்கு வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா நடக்கக்கூடிய அவங்க 2 பேருக்குள்ளான போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ள வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியே போயிடுவாங்க. ஆக மொத்தம் குரூப் பி ல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான போட்டி 3 பேருக்குள்ளதான். ஒன்னு ஜிம்பாப்வே, இன்னொன்னு ஸ்ரீலங்கா, இன்னொன்னு ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் குரூப் சி ல வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து, இத்தாலி, இங்கிலாந்து, நேபாளம் சொல்லக்கூடிய 5 அணிகள் மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 அணிகள்ல கடைசி இடத்துல நேபாளம் அணி தான் இருக்கிறாங்க. இவங்க -1.854 ரன் ரேட் அடிப்படையில கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் தான் காரணமானு பார்த்தா 2 போட்டிகள் விளையாடி ஒரு போட்டியில கூட ஜெயிக்காம, ஒரு புள்ளியை கூட எடுக்காம கடைசி இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததா செகண்ட் பிளேஸ்ல தான் இந்த குரூப்ல போட்டியே. அது யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துக்கும், இத்தாலிக்கும், இங்கிலாந்துக்கும். இதுல சாம்பியன் அணியா இருக்கக்கூடிய இங்கிலாந்து போட்டி போடுறதுதான் பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. அசால்ட்டா உள்ள போகும்னு நினைச்ச அணி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 அணிகளும் தலா 2 போட்டிகளை விளையாடி இருக்கிறாங்க. ஒரு போட்டியை ஜெயிச்சு வச்சிருக்காங்க, 2 புள்ளியை தலா எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எந்த அடிப்படையில செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்கன்னா ரன் ரேட் அடிப்படையில. அந்த வகையில ஸ்காட்லாந்து +0.950 ரன் ரேட் அடிப்படையில 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல -0.352 ரன் ரேட் அடிப்படையில இத்தாலி 3வது இடத்துல இருக்கிறாங்க. 4வது இடம் தான் இந்த இங்கிலாந்து அணியே. -0.650 ரன் ரேட் அடிப்படையில 4வது இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்றதான உங்களோட டவுட்? சந்தேகமே வேணாம், வெஸ்ட் இண்டீஸ் அணி தான். இந்த இடத்துல 1.625 ரன் ரேட் அடிப்படையில 2 போட்டியில 2த்தையுமே ஜெயிச்சு 4 புள்ளிகளோட தலைமையில இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. காலகாலமா சாம்பியன்ஸ் சொல்லக்கூடிய இங்கிலாந்து அணி இப்ப உள்ள வரணும்னா ஸ்காட்லாந்தையும் இத்தாலியும் ஜெயிச்சே ஆகணும். ஆனா இந்த இடத்துல ஸ்காட்லாந்தோ இல்ல இத்தாலியோ இவங்க 2 பேர் ஒருத்தர் உள்ள வரணும்னா இங்கிலாந்தையும் வெஸ்ட் இண்டீஸையும் இவங்க 2 பேரையும் தோக்கடிச்சே ஆகணும். அதுவும் இல்லாம இவங்க 2 பேருக்குள்ளார நடக்கிற போட்டியில ஒருத்தர் ஜெயிச்சா அவங்க தான் உள்ள வருவாங்க. ஆனா இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவான முடிவை எடுக்க முடியாது. ஏன்னா செகண்ட் பிளேஸுக்கே இவ்வளவு போட்டி. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் உள்ள வருவாங்கன்றது கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். அந்த 2வது பிளேஸ்ல யார் வருவாங்கன்றதா இப்ப சந்தேகமே. நெக்ஸ்ட் குரூப் டி ல 5 அணிகள் மோதிக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, UAE. இந்த 5 அணிகளுமே மோதின விதத்துல கடைசி இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா கனடா இருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு தான் லாஸ்ட் 2 பிளேஸ்ல மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2 பேருமே 2 போட்டிகளை விளையாடி ஒரு போட்டியை கூட ஜெயிக்காம, ஒரு புள்ளியை கூட எடுக்காம ரன் ரேட் அடிப்படையில கனடா -1.526 ரன் ரேட் அடிப்படையில 5வது இடத்துல இருக்கிறாங்க. 4வது இடத்துல ஆப்கானிஸ்தான் -0.555 ரன் ரேட் அடிப்படையில 4வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல UAE ஆடி இருக்கக்கூடிய 2 போட்டிகள்ல ஒரு போட்டியை ஜெயிச்சு 2 புள்ளியை எடுத்து இந்த இடத்துல +1.030 ரன் ரேட் அடிப்படையில 3வது இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 இடம் யாருன்னு இங்கேயே தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்க 2 பேர் தான் உள்ள போவாங்கன்றதும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா 90% மட்டும் தான் உறுதி செய்யவே முடியும். சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் கிட்ட போராடி ஜெயிச்சு +1.425 ரன் ரேட் அடிப்படையில 2வது இடத்துல இருக்கிறாங்க. முதல் இடத்துல நியூசிலாந்து அணி +1.919 ரன் ரேட் அடிப்படையில அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 அணிகளுமே இந்த ரன் ரேட் அடிப்படையில மட்டும்தான் மாறுபட்டாங்களே தவிர அவங்க ஆடி இருக்கிற போட்டி, ஜெயிச்சிருக்கிற போட்டி எல்லாம் சேம் தான். எடுத்திருக்கிற புள்ளி கூட சேம் தான். 2 போட்டிகளை விளையாடி 2 போட்டிகளுமே ஜெயிச்சு 4 புள்ளியை எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் எடுத்ததுனால இவங்க 2 பேர் தான் உள்ள போவாங்கன்ற உறுதித்தன்மையை நம்மளால கொடுக்க முடியும். ஆனா இந்த இடத்துல UAEக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆடக்கூடிய ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா இவங்களுக்கு எதிரான போட்டிகள்ல ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் உள்ள போவாங்க. இது 90% சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். ஆகையினால இந்த குரூப்லயும் சரி, ஃபர்ஸ்ட் குரூப் ஏலயும் சரி, இந்த 2 குரூப்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. யார் அடுத்த சுற்றுக்கு போக போறாங்கன்ற தெளிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இடையில இருக்கக்கூடிய 2 குரூப்ல யார் போவாங்கன்ற கன்ஃபியூஸ் இருக்கு. ஆகையினால குரூப் பி, குரூப் சி இந்த 2 குரூப்ல இருந்து எந்த 2 அணிகள் அடுத்த சுற்றுக்கு போகும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.